Taste the Daily. ஆயிரத்து 1982 ஆண்டு முதல் பழங்குடிகள் தினம் கொண்டாடப்பட்டு வந்தாலும் 1994 ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநாவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் 9 சர்வதேச பழங்குடியினர் தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும் என ஐநா அறிவித்தது. காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்த பழங்குடி மக்கள் தற்பொழுது சமவெளி பகுதிகளிலும் தங்களுடைய உடல் உழைப்பை நம்பியே வாழ்கின்றனர். உலக அளவில் 90 நாடுகளில் 250 மில்லியன் முதல் 600 மில்லியன் பழங்குடிகள் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். வட ஆப்பிரிக்காவில் உள்ள பெர்பர்கள், நுபியன்கள், அந்தமானில் ஜாரவாஸ் என பல இனங்கள் உள்ளது. இந்தியாவில் 250 பழங்குடி பிரிவுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் 150க்கும் மேற்பட்ட மொழியை பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இமயமலையில் சம்பா, பால்டி இனம் தொடங்கி கேரளா காணி பழங்குடிகள் வரை பல இன பழங்குடிகள் உள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, திண்டுக்கல் சிறுமலை, விழுப்புரம் கல்வராயன் மலை, திருவண்ணாமலை ஜவ்வாது மலை, நாமக்கல் கொல்லிமலை என 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தோடர், குறும்பர், இருளர், வலியர், காட்டுநாயக்கன், மலையாளி பழங்குடிகள் என சுமார் 36 பழங்குடியின மக்கள் 8 லட்சம் பேர் உள்ளனர். 46.7 விழுக்காடு கல்வி அறிவு பெற்றவர்களாக பழங்குடிகள் உள்ளனர். பழங்குடி மக்களுக்கு பெரிதாக ஓட்டு வங்கி இல்லாததால் அரசு அவர்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏராளமான பழங்குடி இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதும், பொய் வழக்குகள் போடுவதும், அவர்களுக்கான சாதி சான்றிதழ் கூட குறித்த நேரத்தில் அதிகாரிகள் வழங்க முன்வருவதில்லை என்றும், அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என சிக்கல்களுக்கு மேல் சிக்கல் அவர்களை தொடர்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எல்லாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. என்னங்க சார், நாங்கள் இப்படியே கிடந்தா எப்படி ஆகுதுன்னா, இல்லைம்மா அவங்களுக்கு தான் ரெடி ஆகிருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொம்புத்தி தலைவர் அம்மா கூட நாங்கள் நிறைய தடவை கேட்டுருக்குறோம். என்னம்மா நீங்கள் ஜெயிச்சுட்டா உங்களுக்கு நான் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறோம் சொன்னீங்க. இப்போ நாங்கள் வெள்ளத்தில் வந்து செவுரெலாம் உயிர்ந்து போச்சு, இப்போ கொட்டாயில் பொங்கி தின்னு இருக்கிறோம். எங்களுக்கு மானம் காஞ்சா உங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்களேம்மா, ஏம்மா எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்றதுக்கு இல்லை, உங்களுக்கு தான் முடிச்சுன்னு இருக்கிறாங்க, உங்களுக்கு முடிட்டோம், நாங்கள் அடுத்த டைமு உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் செஞ்சது கிடையாது. தண்ணி வச்சதில்லை, கரண்ட் வச்சதில்லை, பசங்க ஃபுல்லாக படிக்கிறாங்க, ராவில் கஷ்டப்படுறாங்க. மழையெல்லாம் ஒன்று கிடக்குது, ஊடு ஃபுல்லாக ஓய்வுடு, தூங்க முடியல ராவில். எல்லாம் அடி கொண்டு பாட்டு போடுறாங்க, எங்களுக்குலாம் செய்கிறாங்க. ஒன்றுமே செய்யறதில்லை. அது மட்டும் போகிறாங்க, வராங்க, பார்க்குறாங்க. மீதி என்ன செய்கிறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. முன்ன வந்து இன்னும் 3 நாளில் வந்துடும், இன்னும் 4 நாளில் வந்துடும், நானே வராது. அது வந்து போய் நடக்குமா? பழங்குடிகள் சமவெளி பரப்பில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கான உணவை அவர்கள் தங்கள் உழைப்பு மூலமாகவே பெறுகின்றனர். உயர்ந்த மலைகளிலும் காடுகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்களுக்கான உணவை அவர்களே தேடிக்கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் மலைகளில், முகடுகளில் ஏற்ற இறக்கத்தோடு தங்கள் வாழ்க்கை இருந்தாலும் தங்களுக்கான கலை, கலாச்சாரம், மொழி, உணவு தேடல் போன்றவற்றிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை. அதே நேரத்தில் தமிழக அரசால் பழங்குடிகளின் பூர்வீக பகுதிகளாக உள்ள மலைகளை விட்டு வெளியேற்றி சமவெளி பகுதிகளில் குடியமர்த்தப்படுவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது. பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் என்பது தமிழ் சமூகத்தின் பூர்வ குடிகள். ஆனால் சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் அரசு விழாக்களில் மட்டுமே ஒரு நாள் கூத்து என்பது போல அவர்களுடைய கலைகள், கலாச்சார நிகழ்வுகள் வெறும் சடங்கிற்காக மட்டுமே நிகழ்த்தப்படுகிறது என்றும், எனவே நிரந்தரமாக அவர்களது கலை, கலாச்சாரம், மொழி சார்ந்த உரிமைகளை பேசுவதற்கான சுதந்திரமான உதவி இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
கொரோனா காலகட்டத்தில் இந்த உலகமே தொடர் உயிரிழப்புகளை சந்தித்த போது கூட இந்த பூர்வகுடி மக்கள் தங்களை சார்ந்த கை வைத்தியத்தை கொண்டே தங்களை காத்து கொண்டனர். அப்படிப்பட்ட சித்த மருத்துவர்களாக இவர்கள் மலை கிராமங்களை அலங்கரித்து கொண்டிருக்கின்றனர். இந்த சர்வதேச பூர்வகுடி தினத்தில் அவர்களுடைய வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் மருத்துவத்தையும் மொழியையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாகும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக